இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது கேகேஎஸ் பிரதான வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இடது கை பக்கம் இருக்கிறது குளப்பட்டி சந்தி, கொக்குவில் குளப்பட்டி சந்தி தாண்டி இந்த நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். குளப்பட்டி சந்தியிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. கேகேஎஸ் பிரதான வீதியில் 200 மீட்டர் போய் கிளை வீதியில் ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு போய்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அந்த வீடு வரையான வீதியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தையும் விவரங்களையும் நாங்கள் பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் நிற்கிறோம். கொக்குவில் மேற்கு பகுதியில் நிற்கிறோம். அதாவது கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரம். கேகேஎஸ் பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் 2ஆம் காணியாகத்தான் இந்த காணி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பரப்பு 3 குழி காணிக்க தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது. அதே போல் இந்த வீடு 4 புறமுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு அழகிய வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு. இந்த வீட்டுக்குரிய ஒரு பரப்பு 3 குழி காணிக்கு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாக தான் இருக்கு. சின்னல்லே காய்க்கக்கூடிய தென்னை மரம், அதே மாதிரி கட்டையில் காய்க்கக்கூடிய மாமரம் அப்படின்னு சொல்லி விளையாட்டு மாமரம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க தெரிந்திருக்கும்.
அதே போல் சிறிய பயன் தரும் மரங்கள், நிறைய மரங்கள் இந்த காணியில் இந்த வீட்டை சுற்றி இருக்குது. இப்போ நாங்கள் முதலாவது மாடிக்கு ஏறி கொண்டிருக்கிறோம். கீழே மொத்தம் 3 ரூம்கள் இருக்குது, 2 ஹோலோட. அதை இப்போ நாங்கள் மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 ரூம்கள் இருக்குது. அதனுடைய தோட்டத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த வீடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டினுடைய மேல் பிரதான தோட்டத்தை நாங்கள் பார்ப்போமா.
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற பொருளோட சேர்த்து விற்பனைக்காக இல்லை, வீடு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது. வாங்குறவை எப்படின்னு சொன்னால் வீட்டை தனியாக வாங்கி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு 2 வாசல் இருக்குது. பிரதான வீதியோட ஒரு வாசல் இருக்குது, இது முதலாவது வாசல். இரண்டாவது பெரிய வாகனங்களை கொண்டுற 2வது வாசலும் இருக்குது. அதே போல் நல்ல அயலவர்களை கொண்ட இந்த சூழல், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சூழல் நல்ல அயலவர்களை கொண்ட சூழலாக இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலில் கனகாலமாக பார்க்குறவங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த வீடு ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருந்தது. 6 கோடி விலைக்கு பதிவேற்றப்பட்டிருந்தது. இப்போ உரிமையாளருடைய அவசர பண தேவைக்காக நீங்கள் இந்த வீடு 5 கோடிக்கு விற்க போகிறாங்க, அதாவது மலிவு விலையில் விற்க போகிறாங்க. யாராவது வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. மொத்தமாக 5 கோடி. அது நேரில் பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். நீங்கள் யாராவது இந்த வீடை வேண்ட விரும்பினா கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வீட்டை வாங்கிக் கொள்ளுங்க. இதே போல் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை சட்டத்தரணியூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல் செலுத்தக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.